கார்த்தி தம்பி சொன்னதை கேட்டியா சிவனாண்டி? கேட்டேன். ஆனா ஒண்ணுங்க, எனக்கு என்னமோ இவரு கூட்டிட்டு வரேன்னா ராஜராஜா இங்க வருவாரான்னு எனக்கு தெரியல. அவர் வரலன்னா கலச பூஜையை யார வச்சு பண்றதுன்னு யோசிங்க. இதுக்கு தான் இவர் உன்னை சத்தம் போடுறாரு. கார்த்தி தம்பி அவர் மாமாவை கூட்டு வரேன்னு சொல்றாரு. நீ வரலன்னா என்ன பண்றதுன்னு அபசகுணமா பேசுற. ஏன்பா பெரியவங்கள, ஊர் பொது காரியம் நடக்கும் போது 4 நல்லதையும் பேசணும், அதே சமயம் 4 கெட்டதையும் யோசிச்சு வச்சுக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா? பேச்ச வளர்க்க வேண்டாம். நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். தாராளமா போங்க. நீங்க எங்களை மாதிரி ஆளுங்களை காக்க வைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ஆளுங்களும் இருப்பாங்க. ஆனா சாமி எல்லாம் காக்க வைக்காதீங்க. அப்புறம் உங்களால நாங்க தேவையில்லாம தெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆயிடும். நான் தான் மாமாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன்ல, தேவையில்லாம என்ன வம்பு கிழக்காதீங்க. இங்க பாருங்க, நான் யாரையும் வம்பு கிழக்கல. இங்க இருக்கிற ஊர் மக்கள் மாதிரி கலச பூஜை நடக்குமோ நடக்காதோங்கிற பயத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கலச பூஜை கண்டிப்பா நடக்கும். நீங்க இவ்வளவு நம்பிக்கையா பேசுறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு வேளை உங்க மாமா இந்த கலச பூஜைக்கு வரலன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அதே நீங்களே சொல்லிடுங்க. இதுதானே பெரிய மனுஷத்தானோ? ஏமாவனே, கார்த்தி தம்பியே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு. நான் என்ன சொல்லுவேன் சித்தப்பா, இந்த ஊர்ல ராஜா சேதுபதி குடும்பத்தை விட நாம எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம். அதனால இந்த கலச பூஜைக்கு ராஜராஜன் வரலன்னா இந்த கலச பூஜைய நான் பண்றேன். இந்த கும்பாபிஷேகத்தையும் நான் முன்னாடி நின்னு நடத்தி காட்டுறேன். பிரமாதம் அவனே. என்னங்க எப்படி சொல்றான்? என் மாமா வரலன்னா தானே, வரலன்னா நீங்களே பண்ணுங்க. என்னப்பா இது? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? சிவனாண்டி தான் ஏதோ விவரம் இல்லாம பேசுறானா? நீங்களும் அவனை போய் கலச பூஜை நடத்த சொல்றீங்க? இது உங்க குடும்ப வழக்கப்படி பாரம்பரியமா நடக்க வேண்டிய பூஜை தம்பி. என் மாமா வரமாட்டாருன்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. அவர் கண்டிப்பா வருவார். இந்த கலச பூஜை அவரே முன்ன நின்று நடத்துவாரு. பாப்போம் தம்பி, உங்க நம்பிக்கை ஜெயிக்குதா இல்ல இந்த ஊர் மேல நான் வச்சிருக்கிற அக்கறை ஜெயிக்குதானே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். உன் மாமா வராட்டியும் இல்ல நீயே வராட்டியும் நீ சொன்ன மாதிரி இந்த கலச பூஜையை நான் நடத்தி காட்டுவேன். நான் மாமாவோட வரேன். ரேவதி, நீ போய் இந்த வண்டியில உட்காரு. இந்த வண்டியிலயா? அதுவும் இவரு பக்கத்துல எல்லாம் என்னால உட்கார முடியாது. நான் என் அம்மா வண்டியில போறேன். ஏய், ஏங்க, என்னங்க இது? தேவத்துக்கு என்ன ஆச்சு? இப்படி மாறிட்டா? இதுக்கு முன்னாடி எல்லாம் கார்த்தி மேல அவ்வளவு உயிரா இருப்பா. மாலை போடுறப்ப கார்த்தி மாமா வருவாரு. கல்யாண மண்டபத்துல அந்த மருது தாலி கட்ட நேரத்துல கூட கார்த்தி மாமா வருவாரு. என் மாமா வந்து என்ன காப்பாத்துவாருன்னு எப்ப பாரு ஒரே கார்த்தி மாமான்னு சொல்லிட்டே இருப்பால. ஆனா இப்ப என்னங்க, கார்த்திய பார்த்தாலே எரிஞ்சு விழுறாளே. அவரை பார்த்தாலே இவ மூஞ்ச திருப்பிட்டு போறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். சகலைய நினைச்சு ரேவதி சந்தோஷம் தான் படுவா. ஏன் இப்பெல்லாம் இப்படி பேசுறான்னு புரியலையே. சரி விடு, அவ பாக்குறா, ஏதாவது நினைக்க போறா. கோவிலுக்காவது கூட வராளே, அது போதும் நமக்கு. சந்திரா, என்ன நடக்குது? ராஜராஜா எப்படி கோயிலுக்கு வந்தா? அதான் எனக்கும் தெரியலங்க. கார்த்தி வந்து கூப்பிட்டான், சாமுண்டீஸ்வரி விடமாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் கூப்பிட்ட உடனே மறு வார்த்தை பேசாம மாமாவை அனுப்பி வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. சாமுண்டிய மீறிய அந்த ராஜராஜனை கார்த்தியால கூட்டிட்டு வர முடியாது. நான் தான் இந்த கலச பூஜையை பண்ண போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இப்ப எல்லாமே போயிடுச்சு. அந்த கார்த்தி என் கனவுல பெரிய கள்ள தூக்கி போட்டுட்டான். நானும் நீங்க தான் கலச பூஜையை பண்ணுவீங்க,
கோயிலுக்கு கிளம்பி வரலான்னு ரெடியா இருந்தேன். ஆனா என் அக்கா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாத்து சந்திரா, உன் அக்கா கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக்கு சாதகமா நகர்ற மாதிரி இருக்கு. நீ கொஞ்சம் கவனமாவே இரு. ம்ஹும். அத நான் ஒரு நாளும் நடக்க விட மாட்டேங்க. நீங்க போன வைங்க. நான் இப்பவே போய் அவகிட்ட எதுக்கு மாமாவை கோயிலுக்கு அனுப்புனேன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு சந்திரா. நீ பழச மறந்து நம்ம அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் அம்மாக்கு துரோகம் பண்றேனா? என்ன சொல்ற நீ? நம்ம பகையாளி வீட்டோட கோயில் திருவிழாக்கு நீ எதுக்கா மாமா அனுப்புன? இதுதான் விஷயமா? என்னக்கா இதுதான் விஷயமான ரொம்ப சாதாரணமா கேக்குற? நீ எப்படிக்கா மாமாவை கோயில் கலச பூஜைக்கு அனுப்புன? என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியலக்கா. சந்திரா, நடக்கும்போது சில விஷயங்கள் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எதுக்கு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு சொன்னா யாருக்குமே புரியாது. என்னக்கா நீ பேசுறதே ஒரு மாதிரி இருக்கு. கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும்னு கராரா நீ இருந்த. இப்ப திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க. அப்ப என்கிட்ட எதையோ நீ மறைக்கிற. எனக்கு தெரியாம நீ உள்ளுக்குள்ள பெரிய பிளானே வச்சிருக்க இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்திரா. இப்ப என்ன, கோயிலுக்கு போய் கலச பூஜையில உன் மாமா கலந்துக்கிறதுனால என்ன நடக்க போகுது? அதனால நீ இந்த கோயில் விஷயத்தை பத்தி பேசுறத நிறுத்து. நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன். இந்த விஷயத்தை பத்தின பேச்சை இனிமே எடுக்காத, புரியுதா? ஆனா அக்கா சந்திரா, அதான் சொல்றேன்ல, இங்க இருந்து போ.